நாம் இன்று 12ஆம் வகுப்பிற்கான புணர்ச்சி விதியை பார்க்கவிருக்கின்றோம். அதிகப்படியான விதிகள் இருக்கிறது. நாம் இன்று சில விதிகள் எடுத்துக்காட்டுகளுடன் பார்க்கவிருக்கின்றோம். நான் இன்று சொல்லும் அனைத்து எடுத்துக்காட்டுகளுமே 12ஆம் வகுப்பு பாடக புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. முதலாவதாக செம்பருதி. இதை செம்மை கூட்டல் பருதி என்று பிரிக்கலாம். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டது. இங்கிருக்கு செம் பிளஸ் பருதி. இயல்பினும் என்ற விதிப்படி செம்பருதி என்று ஆனது. இதில் நிலைமொழி மற்றும் வருமொழி என்று பிரிப்பார்கள். நிலைமொழி என்றால் செம்மை, வருமொழி என்றால் பருதி. இதை வைத்துக்கொண்டுதான் இந்த புணர்ச்சி விதியானது பயன்படுகிறது. இரண்டாவதாக வானம் எல்லாம். வானம் கூட்டல் எல்லாம், இவற்றை வானம் கூட்டல் எல்லாம் என்று பிரிக்கலாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து இம்மானது வருமொழியினுடைய முதல் எழுத்து ஏ. இம் கூட்டல் ஏ மே என்று ஆனது. ஆகையால் இவற்றை வானம் எல்லாம் என்று சேர்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால் என்று பிரிக்கலாம். ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி நிலைமொழி உன்னை, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நை. இந்த நை ஆனது இன் கூட்டல் ஐ. இங்கு ஐ இடம்பெறுவதால் இந்த விதி ஐ வழி எவ்வும். இந்த மூன்று எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்றை தொடுத்து வந்தால் இடையில் உடம்படுமை, அதாவது இவ் இந்த இரண்டு எழுத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டால் உன்னை கூட்டல் கூட்டல் அல்லால் என்று பிரியும். மீண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி கூட்டல் யா என்று உன்னை அல்லால் என்று சேர்கிறது. அடுத்தது செந்தமிழே. செம்மை கூட்டல் தமிழே விதி ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு செம் கூட்டல் தமிழே என்று ஆனது. அடுத்தபடியாக முன்னின்ற மெய் திரிதல். அதாவது இம் ஆனது இந்தாக மாறியது. நான் பக்கத்திலேயே நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இம் ஆனது இன்னாக மாறியது. அப்போ செம், அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இம்மானது இந்தாக மாறுகிறது. நிலைமொழியினுடைய முதலெழுத்து தாவுக்கு இனமான எழுத்து இந்து. ஆகையால் அந்த எழுத்து இந்துள்ளது. ஆங்கவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். நிலைமொழியினுடைய கூ என்ற எழுத்து எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் இக்கு கூட்டல் உ. இங்கு அந்த இக்குக்கு பக்கத்தில் வருகின்ற ஊ ஆனது, அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். எங்கு உயிர் வர வேண்டும் என்றால் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிராக வந்திருந்தால் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உகரமாக வந்திருக்க வேண்டும். அதுதான் இக்கு கூட்டல் ஊ உகரமாக மாறுகிறது. ஆகையால் அந்த உகரம் நீங்கியதால் ஆங் கூட்டல் அவற்றுள் என்று பிரிகிறது. மீண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற இயல்பினும்படி இக்கு கூட்டல் கா என்று மாறி ஆங்கவற்றுள் என்று மாறியது. அடுத்தபடியாக தனியாழி. தனி கூட்டல் ஆழி. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நீ, இன் கூட்டல் அந்த என்ற எழுத்து வந்ததனால் இடையில் அல்லது இவ் என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். இங்கு நாம் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி கூட்டல் யா என்று மாறியது. அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது
ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்தால் ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு வெம் கூட்டல் கதிராக மாறியது. இங்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இம்மானது இங்காக மாறியது. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இம்மானது இங்கு திரிந்து, திரிதல் என்றால் அந்த எழுத்து வேறு எழுத்தாக மாறும். என்ன எழுத்து வரும் என்றால், வரும் மொழியினுடைய முதல் எழுத்தானது கா, அது இக்கு கூட்டல் கா என்று வருகிறது. அந்த இக்கானது இங்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் சேரும் இடம்தான் முன்னின்ற மெய் திரிதல். அதாவது நிலைமொழியினுடைய இம்மானது திரிந்து இங்காக மாறுகிறது. இங்கு ஏன் வருகிறது என்றால், காவுக்கு இனமான எழுத்துதான் இங்கு. இன நிறை என்பது இனம் கூட்டல் நிறையாக மாறுகிறது. இங்கு மவ்வீறு ஒற்றிழிந்து உயிரீறு ஒப்பவும் இன நிறையாக மாறுகிறது. அதாவது இம்மானது, அதாவது மா என்ற எழுத்தானது ஒழிந்து நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரீறு வர வேண்டும் என்பதற்காக நா என்ற எழுத்து இன் குட்டல் ஆ, நா. ஆகையால் அங்கு உயிர் வந்துள்ளதால் இன நிறை, இயல்பினும் என்ற விதிப்படி இன நிறை என்று உண்டானது. புது பெயல், புதுமை கூட்டல் பெயல், இதில் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு புது கூட்டல் பெயல் என்று ஆனது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து து, இத்து கூட்டல் ஊ, அந்த ஊவுக்கு ஊ முன் ஏதாவது ஒரு கசத்தப்ப மிக வேண்டும். ஆகையால் இந்த 4 எழுத்துக்களில் எந்த எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்தோடு ஒன்றி இருக்கிறதோ அந்த எழுத்தை இட வேண்டும். எடுத்துக்காட்டாக பெயல் என்று இருக்கிறது, பே வருவதனால் இங்கு நம் இப்பை நிரப்ப வேண்டும், அதாவது புது பெயல் என்று நிரப்ப வேண்டும். இதுதான் இந்த விதியினுடைய முக்கிய சாராம்சமாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கின்றது அருங்கானம், அருமை கூட்டல் காணம். இதிலும் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு அரு கூட்டல் காணம் என்று ஆகிறது. இனமிகல் என்ற விதிப்படி காவுக்கு இனமான எழுத்து இங்கு. ஆகையால் இக்கு கூட்டல் இக்குக்கு இனமான எழுத்து இங்கு. சார், இங்கு இக்கே இல்லையே சார். அதுதான் வருமொழியினுடைய முதல் எழுத்து இக்கு கூட்டல் ஆ, கா என்று ஆனது. அந்த இக்கு தான் இக்குக்கு இனமான எழுத்து இங்கு. எடுத்துக்காட்டு நம்ம சிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் சிங்கத்தை பற்றி கூறுகிறேன் என்றால், சி இங் கா இம் இடையில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை பாருங்கள். இங்கு இக்கு, ஏனால் இங்குக்கு இனமான எழுத்து இக்கு என்பது தெளிவாக புலப்படும். எத்திசை, ஏ கூட்டல் திசை, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். ஏ என்பது ஒரு உயிரெழுத்து. ஏவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கசத்தப்ப மிக வேண்டும். வருமொழியுடைய முதல் எழுத்து தி என்று இருக்கிறது. ஆகையால் இந்த ஏவுக்கு முன் ஏதாவது ஒரு கசத்தப்ப மிக வேண்டும். எந்த எழுத்தை போட்டால் மிகும் என்றால், நிலைமொழியுடைய முதல் எழுத்து தீ இருக்கிறது. ஆகையால் தீவுக்கு இனமானது இத்து. ஆகையால் அங்கு இத்து இட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கின்றது பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். இங்கும் ஈறுபோதல் என்ற விதிப்படி பெரு கூட்டல் கடலாக மாறுகிறது. இங்கு இனமிகள் என்ற விதிப்படி காவுக்கு இனமான எழுத்து, அதாவது வருமொழியுடைய முதல் எழுத்து கா, காவுக்கு இனமான எழுத்து இங்கு. பெருங்கூட்டல் கடல் என்ற இயல்பினும் விதிப்படி பெருங்கடல் என்று ஆனது. அடுத்தபடியாக தலைக்கோள், தலை கூட்டல் கோள். இங்கு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். அதாவது லை,
நிலைமொழி முதல் எழுத்து லை. இந்த லை இல் கூட்டல் ஐ, ஐக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கசதபம் மிக வேண்டும். நிலைமொழி முதல் எழுத்து கோ உள்ளதால் கோக்கு இக்குதான் இனமான எழுத்தாக மாறும். ஆகையால் தலைக்கோல் இங்கு இக்கு தானாக சேர்ந்துவிடும். அடுத்தபடியாக நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி ஈறுபோதல் என்ற விதிப்படி நன்மொழியாக மாறியது. இது இயல்பினும் என்ற விதிப்படி நன் கூட்டல் மொழி நன்மொழியாக மாறியது. அடுத்தபடியாக உரனுடை, உரன் கூட்டல் உடை. இங்கு நிலைமொழிய ஈற்றெழுத்தும் வருமொழிய முதல் எழுத்தும் இணைவதால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு படி இன் கூட்டல் உ நூ என்று மாறியது. ஆகையால் இதை உரனுடை என்று அழைப்பர். உள்ளொன்று, உள் கூட்டல் ஒன்று. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அதாவது வருமொழியுடைய முதலெழுத்து உயிர் வந்திருப்பதால் நிலைமொழியுடைய இறுதி எழுத்தில் உள்ள ஒற்று இரண்டாக இரட்டும். அதாவது உள் அந்த இல்லு 2 முறை இரட்டும். ஆகையால் உள் இல் கூட்டல் ஒன்று, அந்த இல் கூட்டல் ஓ லோ என்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பினும்படி உள்ளொன்று என்று மாறியது. அடுத்தபடியாக ஒருமையுடன், ஒருமை கூட்டல் உடன். நிலைமொழியினுடைய மையானது இம் கூட்டல் ஐ. ஆகையால் ஐ என்ற வார்த்தை வந்துள்ளதால் இதை இ வழி எவ்வும் என்ற விதிப்படி இந்த 3 எழுத்துக்களில் ஏதோனும் ஒரு எழுத்தை தொடர்ந்து வந்தால் அங்கு இடையில் இ சேர்த்து கொள்ளலாம். ஆகையால் ஐ கூட்டல் உ யு, அதாவது ஒருமையுடன் என்று மாறியது. அடுத்தபடியாக முன்னுடை, முன் கூட்டல் உடை. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அதாவது நிலைமொழியினுடைய எழுத்துக்கு முன் இருக்கக்கூடிய எழுத்தானது உயிராக இருப்பின் நிலைமொழிய ஈற்றெழுத்து இரட்டும். ஆகையால் முன் இன் கூட்டல் உடை என்று ஆனது. இன் கூட்டல் உ நு, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி முன்னுடை என்று ஆனது. அடுத்தபடியாக ஏழை என, ஏழை கூட்டல் என. இங்கு ஏழை நிலைமொழியுடைய ழை எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் ஐ கூட்டல் ஐ ழை. ஆகையால் ஐ வந்திருப்பதால் இங்கு இடையில் இ என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளலாம். இ கூட்டல் ஏ ஏ ஏழ் என்று பிரித்து எழுதலாம். ஆகையால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி ஏழை என என்றானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.